아미 안녕. 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 ஹே நண்பீஸ், ஹலோ அன்னyeonghaseyo, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். நான் உங்கள் ஷா. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு செகண்ட் பார்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று நம்ம எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, வயன்கிட்ட நாம்ஜூன் ரொம்பவே அரகண்டா பிஹேவ் பண்ணி என்கொயர் பண்ணியிருப்பாரு. அவ அவளோட கற்பை பத்தி ஒரு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பொய், எதை பத்தி வயன் பொய் சொன்னா, ஏன் அப்படி சொல்லணும், என்ன பாஸ்ட் அவகிட்ட மறைக்கிறா, இந்த மாதிரி பல முடிச்சுக்களை நம்ம இந்த எபிசோட்ல ஃபைனல் பார்ட்ல அவிக்க போறோம். ஸோ எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் ரொம்ப புத்துணர்ச்சியாவே இருக்கீங்க நம்புறேன். அதே குதூகலத்தோட ஒழுக்கு போயிடலாம். ஸோ இப்ப நாம்ஜூன் தான், போதுமாடி வரைக்குது, இது போதுமா? எனக்கு தயவு செஞ்சு என்ன ஆச்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். இன்னைக்கு மதியானம் போல நம்ம ஃபேமிலி டாக்டர் ஆண்டி கூப்பிட்டாங்க என்னைய அவசரமா வர சொல்லி. நானும் கிளம்புனேன் அப்படின்ட்டு சீன் அங்க ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நாம்ஜூன் தான் அங்க ஃபேமிலி டாக்டர் போறதுக்காக பாக்குறதுக்காக அவங்க கேபின்குள்ள போறாங்க. வாடா நம்ஜனா. ஆண்டி என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? வயன் எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஃபைன் ஆண்டி, இப்போ காலேஜ் போறா. அது என்ன ஆண்டி, ஏன் ஒரு மாதிரி தடுமாறுறீங்க? இப்போ அவ நார்மலா இருக்கால்ல? ஆமா ஆண்டி. இல்லடா, இப்பதான் இத சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டி என்ன ஆச்சு, அதை கொஞ்சம் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோ. நான் சொல்றத கேட்டு ஹர்ட் ஆயிடாத. ஆண்டி என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல வயனோட அப்டமன்ல இது அவ குழந்தை பெற்றுக்கிற இதையே இழந்துட்டா. பாவம் ஆண்டி, அவளுக்கு இது ஆல்ரெடி இருக்கு, இது எனக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி அவகிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன். நாங்கள் இதை பற்றி பேசி முடிவெடுத்துக்கிறோம் ஆண்டி. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆக்சிடெண்ட்டுக்கு முன்ன வரைக்கும் அவளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்கு. ஒன்று என்ன 2 என்ன 5 பிள்ளை கூட பெற்றுக்கலாம். பட் ஆக்சிடெண்ட்டில் தான் அவளுக்கு இப்படி ஆயிருக்கு. நாம்ஜூன், அவகிட்ட ஒழுங்காக விசாரி. அவள் இப்படி சொல்லியிருக்கானா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், அவளுக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இப்படி ஆயிருக்கு. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஷி வாஸ் வெரி ஃபைன். ஆண்டி என்ன சொல்கிறீங்க? அப்போ இதுக்கு சாரி நாம்ஜூன், இதுக்கு சர்ஜரி இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப அட்வான்ஸ்ட் அண்ட் பண்ணால் பேஷண்ட்டோட உயிர் ரிஸ்கில் இருக்கப்படும். இதை பண்ணுற டாக்டர்ஸே பேஷண்ட்கிட்ட உயிர் போனால் எங்களுக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை ஆண்டி, எனக்கு வயன் மட்டும் போதும். நான் அவகிட்ட ராம்ஜன் ஃபீல் பண்ணாதடா, அவள் எதுக்காக அப்படி சொல்லியிருப்பா. இப்போ என்கொயர் பண்ணி பாரு, அவள் சொல்லலாம் உண்மையை அவங்ககிட்ட. மேபி கேட்குறேன் ஆண்டி, கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜன் அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. அப்படி வந்தவர் தான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்கொயர்லாம் பண்ணிட்டு உங்களை அங்கே கூட்டு போய் இவ்வளோ கேள்வியும் கேட்டிருப்பாரு. கேட்டல என்னென்னலாம் ஆச்சுன்னு கேட்டல, உன் தண்டவாளம் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போவாது ஒழுங்கா சொல்லுடி, எதுக்கு எங்கிட்ட இவ்வளோ மறைச்ச, சொல்லுடி அப்படின்னு அவர் ரொம்ப சத்தம் போட வயனும் பர்ஸ்ட் அவுட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் வயன் அவர்கிட்ட, எதை பற்றிங்க சொல்கிறீங்க, எதை பற்றி சொல்கிறீங்க? சந்தோஷம், சுதந்திரம், பாதுகாப்பு, இதெல்லாம் என்னன்னே தெரியாத என் வாழ்க்கையில இது எல்லாத்தையும் எனக்கு அளவு கடந்து கொடுத்து காதல்னா என்னன்ட்டு என் வாழ்க்கையில காட்டி இன்னைக்கு நான் இப்படி முழுசா அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமா இருந்து என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே செத்து போனாரே, அவரை பத்தியா? இல்ல கொஞ்ச நாள் தான் கூட இருந்தோம், என் மேல சொந்த பொண்ணு மாதிரி பாசம் காட்டினாங்களே அம்மா, அவங்களை பத்தியா? இல்ல இத்தனை வருஷம் என்னோட கஷ்டப்பட்டு வளர்த்து எனக்காக நிறைய பேச்சு கேட்டு
கடைசியில் எனக்காகவே செத்து போனாங்களே பாட்டியை பத்தியா இத்தனை அவசரம் என்னால் போயிடுச்சுங்க. ரொம்ப குற்றவாளிச்சில செத்துட்டு இருக்கேன். சரி, என்னத்தையும் சொல்லிடுறேன். இனிமேலும் உங்ககிட்ட மறைச்சனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஏமாத்திர பாவம் என்னைய சும்மா விடாது. சொல்லிடுறேன். 2 வருஷம் முன்னாடி, இப்போ வயலோட ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம். ஆரம்பத்துல இருந்தே என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ரொம்ப அடக்குமுறை, பொம்பளைங்கனாலே கேவலமா நினைக்கிற ஆம்பளைங்க. படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். 10ஆவதோட நிறுத்திடுறேன்னு இருந்தார் எங்க அப்பா. அதுவும் ஒரு கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் என்னை படிக்க வச்சாரு. பட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கே படித்தாலும் எனக்கு படிப்பு தான். அங்கே தமிழ் மீடியம் மட்டும்தான். நான் 10th படிக்கும்போதே எங்கள் அப்பா படிப்பை நிப்பாட்டுறேன்னு சொன்னார். ஆனால் 10th நான் ஸ்கூல் ஃபஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்ததுனால அப்போது எங்கள் ஊரில் போஸ்டிங்கில் இருந்த கலெக்டரே எங்கள் அப்பா கிட்ட பர்சனலாக வந்து கேட்டுக்கிட்டாரு என்னை படிக்க வைக்க சொல்லி. அதனால் மட்டும்தான் நான் 12th படிக்க முடிஞ்சுது. நான் மேக்ஸ் பயாலஜி ஸ்ட்ரீம் எடுத்து படித்தேன். 11th நல்லபடியாக போச்சு. 12th பாதியில். அப்போ தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம், கோபம், சுதந்திரம், அன்பு, மொத்தத்தில் என் வாழ்நாள் முழுக்க நான் வச்சு அழுகிற மாதிரி நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிது சார். அப்போ தான் என் வாழ்க்கையில் என்னோட மாமா வந்தார். தாலி கட்டலனாலும், என் மேலே அவரோட சுண்டு விரல் கூட படலனாலும் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இப்போ நம்ம வயலோட பவரில் பார்த்தோம். ஐ மீன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ 1 or 2 years முன்னாடி இப்போ வயல் வந்து 12th சேர்ந்து 6 months கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பாதி கோர்ஸே முடிஞ்சிச்சு 12th. இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அப்படி சரியா அந்த பீரியட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிய ஷீஃபாவும் தான் ரோட்டில் உங்கள் சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஷீஃபா உங்ககிட்ட, என்ன புள்ள அது, இந்த கணக்கு வாத்தி டெய்லி வந்து தலையை கீறிட்டுருக்கு எப்போ பார்த்தாலும். நானே கணக்கு எவ்வளோ விரும்பி படிப்பேன். இது வந்ததுலேருந்து எனக்கு கணக்கே பிடிக்காமல் போயிடும் போல இருக்குது. நல்ல வேலைக்கா நான் கணக்கு நல்லா படிக்கிறதுனால ஏதோ வருது. போதுண்டி, அவர் டெய்லி தான் திட்டுவியா என்ன? அத்தாடி, உனக்கு ஒருத்தங்களை திட்டினா பொறுக்காதே. இதுக்கெல்லாம் நீ வாங்குறதே எப்போ பார்த்தாலும் திட்டு தான். எப்படி இவ்வளோ இறக்கத்தோடு இருக்க? என்னடி பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து திட்டு அடி இது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் என்னை சுற்றி இருக்கவங்க எப்போவும் சந்தோஷமாக இருக்குன்னு நினப்பேன். அந்த மனுஷன் ஏதோ வயசானவர் அப்படி இப்படின்னு இது பண்ணுறாரு. அதுக்கு எதுக்கு நீ போயிட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுற ஷிஃபா? உனக்கு எதுவும் புரியலன்னா என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். நீ வீணாக போட்டு அதனால தான் புள்ள ஏதோ ஓடுது. இதோ ஸ்கூலே வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷீஃபாவும் கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போது உங்கள் பிரின்ஸிபல் தான் உள்ளே வராரு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களோட கணக்கு வாத்தியாரான ரமேஷ் சார் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டார். ஷீஃபாக்கா மனசுக்குள்ள ஒரே குதூகலம். காலையில் போட்ட வெடி அந்த அல்லாக்கே கேட்டுச்சு போலடி, ரமேஷ் கதை சோழி முடிஞ்சு ஐ அப்படிங்கிறா. என்னன்னு கேளேண்டி, ஏன் வரமாட்டாரான்? அவன் இங்கே ஒழிஞ்சு போகிறான்டி. ஷீஃபா சரி. எதுக்காகனா அவரோட பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அவன் பையன் கூட வெளிநாட்டில் செட்டில் ஆக்க போகிறாரு. ஸோ இனிமேல் உங்களுக்கு ரமேஷ் சார் கணக்கெடுக்க வரமாட்டார். உங்களுக்குன்னு புது டீச்சர் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் இப்போ தான் வந்து தன்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ சார் உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் க்ரே கலர் பேண்ட் இன் பண்ணிவிட்டு அவ்வளோ நீட்டாக கண்ணில் ஒரு ஸ்பெக்ஸ், கையில் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் புக் இதோட உள்ளே வராரு நம்மளோட 1 2 3 கிம் டயாங். எஸ் நண்பீஸ், இங்கே கேமியோ ப்ளே பண்ண போகிறது நம்மளோட டேயாங் கரடி பையன் வி. அப்படி மனுஷன் மாஸாக, ஐ மீன் ரொம்ப கிளாஸாக வந்து கிளாஸ்க்குள்ளே நுழையிறாரு. நீங்கள் அஸ் யூஷுவல் தான் பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு கண்டவுடன் காதல்லாம் கிடையாது உங்களுடையது. ஷீஃபாவும் நார்மலாக தான் பார்க்குறேன், ஏன்னா அவள் டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாள்.
லைக் இந்த வாத்தியார் வந்து ஒன்றுமே ஒழுங்காக சொல்லித்தர மாட்டார் போல இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஓட்டியிருப்பா. இவளும் வந்து டீச்சராக தான் பார்ப்பா. பட் மற்ற பொண்ணுங்கள்லாம் இவர் என்னடி கிள்ளி படத்தில் வர விஜய் மாதிரி இருக்காரு, நீலாம் ஓல்ரெடி தெரி படத்தில் தளபதி வருவார்ல அந்த மாதிரி இருக்காருடி, என்னடி நீங்கள் பக்கம் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்காடுடி, எவனுமே ஒரு பக்கத்து வர முடியாது போல இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வாய்ஸ், ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் கேட்குது உங்களுக்கு. இங்கே அப்படி ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்க இப்போ அவரோட இன்ட்ரோவை கொடுக்குறாரு. வணக்கம் பசங்களா, என்னோடய பேர் டயாங், என்னோடய வயசு 28 ஆகுது. 4 இயர்ஸாக நான் வந்துட்டு, அதாவது என்னோடய 24வது வயசுலேருந்து நான் ஒரு பெரிய கான்வெண்ட்டில் வேலை பார்த்தேன். பட் என்னோடய தாய்மொழியில் என்னோடய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களோட உழைப்பையும் உங்களோட ஆதரவையும் எனக்கு கொடுங்க. எல்லாருமே 100க்கு 100 எடுக்கலாம் கணக்கில், கண்டிப்பாக அதுக்கு நான் உதவி பண்ணுவேன், சரிங்களா? அப்படி ஒவ்வொருத்தங்களாம் எஞ்சி உங்கள் பெயர்களை சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லோரும் இன்ட்ரோ பண்ணிக்க. நீங்களும் சொல்கிறீங்க, இப்படி தான் போகுது. ஸோ இப்போவேலாம் உங்களுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகலை, ஜஸ்ட் இட்ஸ் கோயிங். ஒரு 3 மந்த் பாஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு பப்ளிக் 1.5 மாதம் தான் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி தேர்வுன்னு சொல்லுவோம்ல, அது நடந்துகிட்ருக்கு. காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று, அதாவது காலையில் ஒரு சப்ஜெக்ட், சாயந்தரம் ஒரு சப்ஜெக்ட் அப்படி நடக்கும். ஸோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போகிற ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுங்கிறத நீங்கள் தெரியாமலே இருந்தீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி ஷீஃபாவுக்கு வந்து காய்ச்சல், ஸோ லீவ் எடுத்திருப்பா, அவள் வந்திருக்க மாட்டா ஸ்கூலுக்கு, நீங்கள் மட்டும்தான் போயிருப்பீங்க. இப்போ காலையில் வந்து நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு டயாங் கிட்ட பேப்பர் கொடுத்துருப்பீங்க. லைக் டயாங்க்கு வந்து அந்த கிளாஸ்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் ஆகிருப்பாங்க. இட் இன்க்ளூட்ஸ் யூ அண்ட் ஷீஃபா. ஏன்னா நீங்கள் 2 பேருமே மேக்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் உங்களை ரொம்ப பாராட்டுவார். ஸோ இப்படி தான் போகுது. அன்றைக்கி எங்கள் மேக்ஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு காலையில் முடிஞ்சிருது. ஈவினிங் வந்து ஃபிசிக்ஸ் டெஸ்ட். ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா 5 to 8 வரைக்கும் நடக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் 12ங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா கடமைக்கேன்னு டெஸ்ட் எழுதிட்டு ஒரு 7 o'clock ஒரு 7:15, சம்டைம்ஸ் வந்து 6:30க்கெலாம் வந்து பேப்பரை கையில் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் நீங்களும் ஷீஃபாவும் மட்டும் தான் டெடிக்கேட்டாக, நீங்கள் ஷீஃபா இன்க்ளூடிங் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டெடிக்கேட்டடாக டெஸ்ட் எழுதிட்டு கரெக்டாக 8 மணிக்கு கொடுத்துட்டு போவீங்க. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு டெஸ்ட் முடிக்க 7:50 ஆயிடுது. ஸோ நீங்கள் டெஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டை பேப்பரை கொடுக்கறதுக்காக ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. அப்போ ஸ்டாஃப் ரூமில் யாருமே இல்லை. சரி, நீங்கள் சுற்றி முற்றி தேடிட்டு யாரும் இல்லைன்னதோட வந்து திரும்பிடலான்னு பார்க்குறீங்க. அப்போது ஸ்டாஃப் ரூம் மூடுற சத்தம் கேட்குது. உங்களுக்கு பதறி போயிடுது. ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல யாருடா கதவை மூடுறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உங்களோட ஃபிசிக்ஸ் சார் ஆகிய பிரகாஷ் உங்களை பார்த்து ஈவிலாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறான். நீங்கள் பயந்துட்டு, சார் பேப்பர் இங்கே வச்சுட்டேன், நாளைக்கு பேப்பர்லாம் இருக்கட்டும் வயன், அப்புறம் என்ன கண்ணிலே பட மாட்டேங்கிற சார், எனக்கு வீட்டுக்கு போகணும். இப்போ எதுக்குடி வீட்டுக்கு போகிற? டியா சார், என்ன பேசுகிறீங்க? அங்கே எப்போ பார்த்தாலும் தேட்டிகிட்ருக்கோம் உங்கள் அப்பன், அவங்ககிட்ட போய் என்ன பண்ண போகிற? என்கிட்ட வாடி. சார் அசிங்கமாக பேசாதீங்க, உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன? உங்களுக்கு 40 வயசு ஆகுது சார். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், வெறும் நம்பர் தான். அதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்ருக்க? இந்த பாரு, அமைதியாக இருந்தேன்னா தேவையை முடிச்சுட்டு அமைதியாக அனுப்பிச்சி விட்டுருவேன். உனக்கு டெஸ்ட்டில் நிறைய மார்க்ஸும் போடுவேன். இன்டர்னல் தான் இல்லைன்னு வை. சார் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என் மானத்தை விலை வச்சுலாம் எனக்கு எதுவும் கிடைக்க வேண்டாம், எனக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட போக உங்களை வேகமாக இழுத்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போட்டுட்டு உங்களோட யூனிஃபார்ம் சுடிதார் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து ஒரு சுடிதார் மட்டும் தான் யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சுடிதாரில் இருக்க ஷாலை பிடிச்சி உருவி உங்கள் கைகளை கட்டுறான் முதல்ல. அண்ட் அவனோட ஹேண்ட் கர்ச்சீஃபை வச்சு உங்கள் வாயையும் கட்டி உங்கள் ரெட்டச்சடை ரிப்பனெல்லாம் வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிறான். அண்ட் உங்களோட சுடிதாரில் ஓவர் கோட் இருக்குல்ல, அதையும் பிடிச்சி கிழிச்சிட்டு உங்கள் சுடிதாரையே அப்படி ஆல்மோஸ்ட் அங்கேயும் கிழிச்சு கிஸ் பண்ணுறான். அப்படி வந்து கடிக்கிறான் கழுத்துலலாம், அங்கேயும் கை வச்சு தடவுறான். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. சார் விடுங்க சார், விடுங்க சார், சார் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், சார் எனக்கு உங்கள் பொண்ணு வயசு இருக்கும் சார், விட்டுருங்க சார் அப்படின்னு நீங்கள் கதறீங்க. அவன் அசைகிற மாதிரி தெரியல. இப்போ அவன் பேண்ட்டை ரிமூவ் பண்ண வரான். அப்போது டோர் நாக் ஆகிற சத்தம். என்னன்னு பதறி போயிடுறான் அவன். ஏன்னா வந்து இப்போ யாரும் இல்லைன்னு தான் நினச்சிருப்பான். ஏன்னா அவன் ஃபிசிக்ஸ் டீச்சர், அவன் மட்டும்தான் 12க்கு, ஸோ அவன் மட்டும்தான் இருக்கணும். பட் இங்கே யாரா திடீர்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது.
டக்குன்னு உங்களை வந்து அப்படியே உங்கள் வாய் ஏற்கனவே வாய்க்கையெல்லாம் கட்டி தான் வச்சுருப்பான். ஸோ பாத்ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தா அவன் கதவை கூட திறக்கல. அதுக்குள்ளே அவன் முகரையிலே ஒரு பஞ்சு விழுது. அப்படி பறந்து போய் விழுந்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம டே தான். மனுஷன் பைக் சாவியை வந்து அங்கே வச்சுட்டு போயிருப்பாரு. எடுக்க வர்றப்ப ரூம்குள்ளே வந்து நீங்கள் முடங்கின சத்தம் லைட்டாக கேட்டிருக்கும். ஸோ கதவை நாக் பண்ணிவிட்டு அவன் வந்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பாரு அவன் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான்ட்டு. ஸோ அதனால தான் அந்த பஞ்ச் அவர் மூஞ்சிலே விழுந்துச்சு. டேய் பொட்ட, உன்ன மாதிரி ஆட்களால் தான்டா ஆம்பளை வாத்தியாருக்கெல்லாம் அசிங்கம். ஆசிரியருங்கிறது கடவுள் மாதிரி, மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு பக்கத்தில் குருவை வச்சுருக்காங்க. ஆனால் நீ எச்சக்கலை புறம்போக்கு மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்க. மவனே, ஒழுங்க மரியாதையாக நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். உன்னை இப்போ உசுரோட விட்டு வைக்கிறதும் எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு மேலே அநியாயமாக கை வச்ச எவனையும் நான் விட மாட்டேன். ஏன் போலீஸாவோ இல்லை வேறு ஏதாவது இருந்ததா மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? டேய், நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்காத. நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிரு. அதுவும் அந்த பொண்ணு பேர் வெளியில் வந்து அவள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே உன்னை எங்கேயாவது நான் இந்த மாதிரி வேலையில் பார்த்தேன். சார் சார் என்னை விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பயம் இருக்குல்ல, அப்போ என்ன அப்படி அரிக்குது உனக்கு, பிடிச்சி பேச வைக்காத. உம்மால இன்னைக்கு நீ பொழைச்சது அந்த பிள்ளையோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. போடா இங்கேருந்து அப்படின்ட்டு அவர் கத்த அவன் பயந்து எரிய ஓடிடுறான். இப்போ டேங் மெதுவாக அங்கே பாத்ரூம்குள்ளே தான் வராரு. பார்த்தா நீங்கள் அப்படி முட்டியை கட்டிக்கிட்டு அவங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோடு உட்காந்து ஒவ்வொன்னு அழுத்திட்டுருக்கீங்க. உங்ககிட்ட அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படி அந்த சைட் திரும்பிக்கிட்டே கொடுக்குறாரு. இந்தாம்மா, இதை போட்டுக்கோ, போட்டுட்டு வெளியில் வா, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு மனுஷன். நீங்கள் போட்டுட்டு வெளியில் வரீங்க, ஒன்றும் பேசலை. உன் பேக்கை போய் எடுத்துகிட்டு போய் வாசலில் நில்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் நிற்கிறீங்க. அவரும் வராரு. வந்து இரு, உன் வீட்டோட அட்ரஸ் சொல்லு, நான் போய். சார் வேண்டாம் வேண்டாண்ணா, நீ இப்போ ரொம்ப பயந்த நிலைமையில் இருக்க, உன்னை தனியாக விடுறது அவ்வளோ சேஃப் இல்லை, நான் கொண்டு போய் விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு தான் போகிறாரு. ஸோ போயிட்டு உங்கள் வீடோட பேக் சைடில் உங்களை விடுறாரு. நீங்கள் அங்கே தான் விட சொல்லியிருப்பீங்க. விட்டுட்டு வயன், இதை பாரு, இனிமேல் இந்த மாதிரி எவனாச்சும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணானா தயங்காமல் என்கிட்ட வந்து சொல்லு, பயப்படாத. அண்ட் இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. ஸோ மனசை போட்டு குழப்பிக்காமல் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, மறுநாள் ஸ்கூலுக்கு வா, புரியுதா? புரியுது சார். சரி போ, பயப்படாமல் போ அப்படின்னு உங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உங்கள் பேக்யார்டுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு டேயாங் மேலே ஒரு மதிப்பும் ஒரு கண்ணியமும் வருது. இத்தனை நாள் ஆம்பளைங்கனாலே ஏதோ பொம்பளைங்களை அடக்கிட்டு தெரிகிறவங்கன்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் இப்போ டேயை ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறீங்க. அடுத்த அடியில் உங்களோட காதலனாக பார்க்குறீங்க, அடுத்த அடியில் உங்களோட புருஷனாக பார்க்குறீங்க. இப்படி ஒவ்வொரு அடி நீங்கள் எடுத்து வைக்கவும் அவர் ஒவ்வொரு மாதிரி உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஒரு உருவம் எடுக்கிறாரு. ஸோ ஒரு முறை அவரை அப்படி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படி போயிடுறீங்க. ஏன்னா அந்த மனுஷனும் போயிருப்பார். இப்போ நீங்கள் வேகமாக ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. உங்கள் பாட்டி தான் உங்கள் கோலத்தை பார்த்து, என்னடிமா என்ன ஆச்சு, இப்படி வந்திருக்க, யாருக்கூட சண்டை போட்டு வந்தியாடா, யாரா அடித்தாங்களா என் பிள்ளைய? பாட்டி அது வந்து அப்படின்ட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்க. நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே, அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. அட பாவி, பொட்ட பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே இந்த காலத்தில் பெரிய பாடாக இருக்குது. இப்படிப்பட்டவங்களாம் இருந்தானுன்னா இப்படி அனுப்ப. ஆனால் அந்த கடவுளை பார்த்து தான் அந்த தம்பியை அனுப்பிச்சி வச்சுருக்காரு. நல்ல வேலையாக என் பேத்தியை காப்பாற்றிட்டான். அந்த மாராசை நல்லா இருக்கணும். வயன்மா, நீ வேணா குறித்து வச்சுக்கோ, அவன்தான் உன் மானத்தை காப்பாற்றின, அவன்தான் உன் புருஷனாக வருவேன். இது இந்த பாட்டி என் வாயால் நான் சொல்லுதேன், கண்டிப்பாக நடக்கும். அவன்தான் கண்டிப்பாக உனக்குன்னு உன் வாழ்க்கையை கட்டி காப்பாற்றி உங்கள் அப்பன் உங்கள் அண்ணன் தம்பி இவனுங்களோட பிடிலெல்லாம் இருந்து உன்னைய ஒரு சுதந்திர பறவையாக பறக்க வைக்க போகிறவன் அவன்தான். நீ காத்துக்கிட்டே இருமா அப்படின்ட்டு உங்களை மடியில் படுக்க போட்டுட்டு தலையை கோதி விட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறீங்க.
கண்ணை கட்டி கொண்டு உன் பின்னால் காலம் முழுவதும் வருவேனே, உந்தன் பாதையில் பயமில்லை நீ வா. மலையை சுமக்கிற பலம் உனக்கு, மலரை ரசிக்கிற பயம் இருக்கு, இனிமேல் போதும் நீ எனக்கு நீ வா. நீ தீயாயிரு என்னை திரியாய் தொடு, நான் ஒளி பெற்று வாழ்வேனடா. அட என்னை தவிர எல்லா பேரும் அனாயானாயும், நான் உனக்கு மட்டும் சொந்தம் என்பேன் என்ன ஆனாலும். என்னை ஒரு முறை நீயும் திரும்பி பார்ப்பாயா. எரிமலை கண்கள் ரெண்டும் பனிமலை இதயம் ஒன்று, உன்னிடம் கண்டேன் கெட்ட பையா. பூமியில் ஆம்பளை என்று உன்னைதான் சொல்வேன் என்று, வேறென்ன சொல்ல கெட்ட பையா. உன்னாலே அச்சமின்றி நான் வாழறேன், உன்கிட்ட அச்சப்பட்டு ஏன் சாகுற. இந்த பூமி பந்தை தாண்டி போக முடியாதுடா, உன் அருகில் வந்தால் மரணம் கூட நெருங்காதடா. என் நிலவரம் உனக்கு புரியவில்லையா? ஓ, நீங்கள் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போது டே மேலே அளவு கடந்த காதல் வந்துருச்சு. உங்கள் பாட்டி வேறு அப்படி சொன்னது. உங்களுக்கு யோசனை மேலே யோசனை, கடைசியில் கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க நீங்கள் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஷீஃபா கிட்ட உங்களுக்கு நடந்தது முதல்ல சொல்லியிருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டே மேலே உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸையும் சொல்லியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப தைரியம் சொல்லுவா போய் சொல்ல சொல்லி. பட் உங்களுக்கு ரொம்ப பயம். ஏன்னா சொல்லியிருப்பேன் அவங்க அப்பா ரொம்ப ஜாதி டாமினன்ட்டு. ஸோ அவர் டே எதுவும் பண்ணிடுவார் அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் டே கிட்ட ரொம்பவே நார்மலாக பிஹேவ் பண்ணுவீங்க. அவரும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் அவங்கள பார்ப்பாரு. பட் அப்பப்போ எப்படி இருக்கம்மா, என்ன பண்ணுற, இப்போ ஓகேவா, இப்போ அந்த பயம் இல்லாமல் இருக்கியா, அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கேரிங்காக பேசுவார். ஸோ இப்படி தான் உங்களுக்கு போகுது. சொல்லணும்னு நினைப்பீங்க. உங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க இதுக்கடையில், உன் மனசில் இருக்கிறத அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாயி, அவரை நல்லா பார்த்துக்கிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு பயம். பாட்டி சொல்லுவாங்க நான் உசிரை கொடுத்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு. உங்களுக்கு திரும்பவும் அதே பயம் தான். அவர் எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லையா அவங்க அப்பா. அதனால் நீங்கள் பயந்துட்டே ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸ்டார்ட் ஆனது என்ன, 5 எக்ஸாம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. பட் மேக்ஸ் எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி நீங்கள் ஸ்டடிக்கு வரல. ஸோ என்ன ஆச்சுன்னு டே வந்து ஷீஃபா கிட்டே கேட்க, ஷீஃபா சொல்கிறா தட் உங்களுக்கு உங்கள் அப்பா ஃபோர்ஸடாக ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு. ரொம்ப ஒரு வயசான ஒருத்தங்க கூட, அவங்க ஜாதியில் லைக் சனியை எப்படியும் விட்டு ஒழிஞ்சா சரிங்கிற மாதிரி தான் உங்கள் அப்பா அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை ரெடியே பண்ணியிருப்பார். ஸோ என்ன சொல்கிற ஷீஃபா, 12th எக்ஸாமே நம்ம முடிக்கலை. அண்ட் பை த வே இன்னும் அவன் மேஜர் ஆகிறதுக்கு 2 வாரம் இருக்குது சார். அதெல்லாம் அவங்க அப்பா பார்க்க மாட்டார் சார். பாவம் சார், அவ ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டம் சார் என் வயன் சார். அவள் உங்களை சார். ஷீஃபா என்ன சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை சார். ஷீஃபா சொல்லு சார். அவள் உங்களை ரொம்ப காதலிக்கிறா சார், உங்கள் மேலே உயிரை வச்சிருக்கா. ஆனால் அவங்க அப்பா உங்களை ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற பயத்தில் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா ஷீஃபா. லிட்ரலி ஸ்டார்டிங் டு எண்டிங் வர டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்கும். பட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காளே தப்பு, முதல்ல அவளுக்கு விருப்பம் இருக்கா தெரியல. அண்ட் மோரோவர் உங்ககிட்ட அவர் ஏதோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கும் ரொம்ப அது சந்தோஷமாக தான் இருக்குது. லைக் உங்களை அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல் இருக்குது. பட் இப்போ முடியாது இல்லையா? ஸோ ஷீஃபா கிட்ட நீ கவலைப்படாத, நாளை மறுநாள் அவள் வந்து எக்ஸாம் எழுதுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு கெத்தாக போகிறாரு. இங்கே உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பாட்டிமா மடியில் படுத்துட்டு, பாட்டி படிப்பு ஒன்று தான் என் கையில் இருந்தது, இப்போ அதையும் அப்பா பறிச்சுக்க பார்க்குறாரு பாட்டி, எனக்கு படிக்கணும் பாட்டி, எனக்கு பரிச்சை எழுதணும், நான் என்னடாம்மா பண்ணுறது, உங்கள் அப்பா என்னை எப்போ தாய் மாதிரியாக மதிக்கிறான், நாயை விட கேவலமாக நடத்துகிறான், மன்னிச்சிருடாமா, இந்த பாட்டியால் ஒன்றும் பண்ண முடியாதுடாமா அப்படின்னு உங்கள் பாட்டி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் தேம்பி அழுகிறீங்க. அப்போது உங்கள் ஜன்னல் திறந்துட்டு அங்கேருந்து ஒருத்தர் வராரு. இட்ஸ் நோ ஒன் பட் நம்மளோட டேயாங் தான். ஏய் வயன், டக்குன்னு உன்னோட துணிமணி, உன்னோட புக்ஸ், உன்னோட ஹால் டிக்கெட் இதெல்லாம் வேகமாக எடுத்து வை. யார்ப்பா நீ, திடீர்னு பிடிங்க உள்ளது நிற்க? பாட்டி நான் தான் டேயாங். வயன் என்னை பற்றி சொல்லியிருப்பாளே கண்டிப்பாக. ஓ அந்த மகாராசனா, நீ நல்லா இருக்கணும்யா, நானும் ரொம்ப பேசி உன் தேரத்தை வீணடிக்க விரும்பலை, என் பிள்ளைய கூட்டிகிட்டு போ, நல்லபடியாக பார்த்துக்கோ
உங்கள் கண்ணாலத்துக்கு என்னால் வர முடியலனாலும் எங்கே இருந்தாலும் இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். பாட்டி, நீங்கள் கவலையே படாதீங்க, இவளை என் மகாராணியாக நான் பார்த்துப்பேன், சரிங்களா? எங்கள் சிரிங்க பார்ப்போம் அப்படி கேங்க சொல்ல உங்கள் பாட்டியும் சிரிக்கிறாங்க. ஸோ வயன், இதுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்ல நீங்களும் வேகமாக உங்களோட துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஹால் டிக்கெட்ஸ் அண்ட் புக்ஸும் எடுத்து வச்சுக்கிறீங்க. பாட்டிக்கு கடைசியாக, வரேன் பாட்டி, பார்த்துக்கோ, என்னைய கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நீ ஒழுங்காக போய் நிம்மதியாக அவன் கூட வாழு, அது போதும் இந்த பாட்டிக்கு, நான் பிறந்த பலனே அடைஞ்சிருவேன் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் ஒரு டியர்ஃபுல் ஹக் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து பாட்டியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ டே அப்படி தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருப்பாரு. வயன், ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பஸ்ஸுக்கு மட்டும் டிக்கெட் போட்டு வந்துடுறேன், நம்ம இங்கே இருக்க வேண்டாம். ஆக்சுவலாக இன்னும் 3 நாள் இருக்குல்ல எக்ஸாமுக்கு, நம்ம இன்றைக்கி நைட்டே என் சொந்த ஊரான திருச்சி கிளம்புறோம். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இருக்கிறது மதுரை, டேயோங்களோட சொந்த ஊர் திருச்சி, சரியா? அவர் இங்கே வந்து வேலை பார்க்க வந்திருக்காரு. திருச்சி கிளம்புறோம், அங்கே போய் என் வீட்டில் இரு. ஸோ 2 நாள் கழித்து எக்ஸாம் எழுதுகிறப்ப மட்டும் நான் இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகிறேன், சரியா? சரிங்க சார். சரி இரு, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை லாக் பண்ணிவிட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அவங்கள கூட்டிகிட்டு திருச்சிக்கு போகிறாரு. அங்கே அவங்க அம்மா தான், அம்மாட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருப்பாரு. வாமா, எம்பிட்டு அழகாக இருக்கா என் மருமக, மகாலட்சுமி ஆட்டம், வா வா, எதுக்கும் பயப்படாத, அத்தை நான் இருக்கேன், சரியா? நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு உங்களை கூப்பிட்டு வீட்டில் இருக்க வச்சுருக்காங்க. ஸோ டயாங் தான் உங்களுக்கு ரொம்ப தைரியம் சொல்லிவிட்டு 2 நாள் வந்து என்னென்னலாம் ரிவிஷன் இருக்குது அப்படிங்க சொல்லி கொடுக்குறாரு. லிட்ரலி அவர் உங்களை லவ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே உங்கள்கிட்ட சில்மிஷன் எதுவும் பண்ணலை, நார்மலாக இருக்கார் உங்ககிட்ட. ஸோ இப்போ எக்ஸாமை எழுத வச்சுட்டு கூட்டிகிட்டு வராரு. வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஆமாங்க, உங்களுக்கு 18வது வயசு ஆக போகுது. ஐ மீன் இன்னும் ஒரு நாளில். ஸோ சாரி, நான் வந்து முன்னாடி 2 வீக்ஸ்னு சொல்லியிருப்பேன், அது வந்து 1 வீக்காக மாற்றிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 18 வயசு ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரூமில் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை உங்களை அப்படி ரசித்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எம்பிட்டு அழகாக இருக்கா என் பிள்ளை, என் கண்ணே பற்று போல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெட்டி முறிச்சிட்ருக்க டே உள்ள வராரு. அம்மா, அவகிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். இப்போவே வா, கல்யாணம் முடிச்சுட்டு உங்ககிட்ட தானே வரப்போகிறா, அம்மா ப்ளீஸ். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை கீழே கிளம்பிடுறாங்க. இப்போ அவர் உள்ள வேகமாக வந்தவர் உங்களை ஹிப்போட கிராப் பண்ணி, ஐயோ மாமா விடுங்க, ஒரே ஒரு கிஸ் குடுறி, இவ்வளோ நாள் எக்ஸாம் அது இதுன்னு மேய்ச்சிட்டு இருந்த, இப்போ தான் ஃப்ரீ ஆகிட்டல, ஒரே ஒரு கிஸ் குடுறி ப்ளீஸ் ரீ. ஐயோ மாமா, அத்தை வெளியில் நிற்கிறாங்க, நீங்கள் விடுங்க. இப்படிலாம் சொன்னால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் வேகமாக லீன் ஆகுறாரு. நீங்கள் இறுக்கமாக கண்ணை மூடிக்கிறீங்க. பட் அவரோட லிப்ஸ் உங்களோட லிப்ஸ் கூட அட்டாச் ஆகலை. என்னன்னு பார்த்தா அவர் உங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நீ சொல்கிறது சரிதாண்டி குந்தாணி, இப்போ என்னை எத்தனை நாள் காய போட்டதுக்கு, இப்போ நோ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ராத்திரி இருக்குடி கச்சேரி. ஐயோ மாமா, என்ன பேசுகிறீங்க? கவலைப்படாத, யூஸ் பண்ண வேண்டிய சமாச்சாரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ குவா சத்தம்லாம் அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. குவா சத்தம் கேட்குறது இருக்கட்டும், அங்கே கட்டி மேலே சத்தத்துக்கு லேட் ஆகுது, வரீங்களா அப்படின்னு உங்கள் அத்தை வெளியிலேருந்து சத்தம் கொடுக்குறாங்க. ஐயோ இந்த அம்மா வேற. சரி வாடி கொண்டானி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு மனுஷன். சரி இப்போ எல்லாரும் காரில் போகிறீங்க. அப்படி போய் கார் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்குது. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லோரும் உள்ளே போவீங்க. உள்ளே போய் ஃபஸ்ட்டு மாலை மாற்றிட்டு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா சைன் போடணும். ஸோ மாலையை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறீங்க. இப்போது 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஐ கான்டாக்ட், அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்கு சுதந்திரம், அன்பு, பாசம், கருணை, இது எல்லாத்தையும் ஒரு சேர உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு குடும்பம். உங்கள் கைகளை பிடிச்சிக்கிட்டு, உனக்காக நான் இருக்கேன்டி, உன்னை இனிமேல் எவனும் தப்பாக பார்க்கவோ தொடவோ முடியாது, அளவு கடந்த காதலை வாழ்க்கை முழுக்க கொடுக்க நான் இருக்கேன்ட்டு உங்கள் கண்களை பார்த்து சொல்கிற டயம் அப்படிங்கிற உங்களோட புருஷனாகவும் வரப்போகிறாங்க. அதை நினச்சி உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். டேக் அந்த சைடு, நல்ல மனசு, தங்கமான குணம், தன்னை இவ்வளோ காதலிக்கிற ஒரு பொண்ணு மனைவியாக கிடைக்க போகிறாங்கிற சந்தோஷம் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் அந்த ஐ கான்டாக்ட். உன்னை கண்டு எண்ணம் யாவும் எல்லாம் ஊமையாகி வந்தது என்ன சொல்ல, ஒரு வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா, எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ, அந்த வார்த்தை எந்த கண்களால் நான் ஒரு ஜடையில் சொல்வேன்னு தெரியாதா,
புரியாதா? ஓ, உள்ளம் என்ற ஒன்றை உன்னிடத்தில் தந்தேன், தந்த உள்ளம் பத்திரமா அறிந்து கொள்ள வந்தேன். என்னை பற்றி நீயும் எண்ணியது தவறு, என்னை விட உந்தன் உள்ளம் என்னுடைய உயிர். சரி, காதல் நெஞ்சை நீ தரலாமா, உன் கணவனாக நான் வரலாமா? இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும். அப்படிதான் இப்போ தாலியை தூக்கி உங்களுக்கு கட்டுறதுக்காக எடுக்கிறாரு. அப்போ டாய் அவனை வெட்டுங்கடா அப்படின்னு ஒரு சவுண்டு. பார்த்தா வேற யாரும் இல்ல, உங்க அண்ணா, உங்க அப்பாவோட ஆளுங்க எல்லாரும் அங்கதான் நிக்கிறாங்க. உங்களுக்கு அல்ல இல்ல பார்த்துட்டு தேயோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க. அவரோ, கொண்டானே நீ அம்மா பக்கத்துல போய் நில்லு, மாமா கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன். அம்மா எதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேஃபா போய் கார்ல இருங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த சைடு அனுப்பிட்டு டே போய் அப்படி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. உங்க அத்தையும் உங்களை ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் கார் பக்கத்துல போயிருப்பாங்க. அப்போ உங்க அப்பாவோட ஆள்ல ஒருத்தன் ஒரு பெரிய ராடை கொண்டு உங்க அத்தை மண்டையிலே அடிச்சிடறான். அவங்க அப்படியே அங்க சரிஞ்சு விடுறாங்க. அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா எந்திரிங்க. வயன்மா வயன்மா தப்பிச்சு போயிடு. அம்மாக்கு இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் போமா, நிக்காத அப்படின்னு அவங்க அப்படியே சொல்லிட்டே இறந்துடுறாங்க. டே அதை பார்த்துட்டு டாய் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வராரு. அவர் அசந்த அந்த நேரம் பார்த்து உங்க அண்ணன் அவரோட முதுகுலே ஒரு அருவாளை வச்சு வெட்டுறாரு. மனுஷன் அதுல அப்படியே கொலாப்ஸ் ஆக நீங்க அவரை பார்த்து கத்துறீங்க. அந்த சமயத்துல உங்க அப்பாவோட ஆளுங்க வந்து உங்களை பிடிச்சிடுறாங்க. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா அவரை விட்டுருணும், அண்ணா அவர் பாருண்ணா, அண்ணா அவர் ஹாஸ்பிட்டல்ல சேரணும், அண்ணா நீ யாரை சொல்றீங்களோ அவங்கள கட்டிக்கிறேன், ப்ளீஸ்ண்ணா அவரை விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்ல டே அங்க டேய் என் பொண்டாட்டி விட்றா, டேய் டேய் பொண்டாட்டி விட்றா அப்படிங்கும்போது யாருடா அவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்க தம்பி லிட்டரலி அவனுக்கு 15 வயசு தான் ஆகுது. அவன் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து டேயோட வயிற்றுல மல்டிபிள் டைம்ஸ் சொருக அங்கேயே மனுஷன் சரிஞ்சு விழுகிறாரு. சாகும்போது கூட அவரோட கண்ணு ஃபுல்லா அவங்க மேலதான் இருக்கு. உங்களை பார்த்துக்கிட்டே தன்னோட கடைசி மூச்சை வாங்குறாரு. நீங்களும் அப்படி போறீங்க, உங்களை எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு போனவொன்னு உங்களுக்கு அடி உத மிதிதான். அதெல்லாம் முடிச்சு அவங்க ரூம்குள்ள தூக்கி போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. அப்ப நான் உங்களுக்கு ஞாபகம் வருது, என்னடா என்ன பாட்டி நம்மளை பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெயில் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. நீங்க கமலியக்கா பாட்டி பாட்டி பாட்டியை பத்தி அவங்க கேட்குறேன் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்லும்போதுதான் உங்க இதயத்தை கிழிச்சு எழுதுற ஒரு உண்மை தெரியுது. என்னன்னா நீங்க உங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பாட்டி கிட்ட போன் பேசியிருப்பீங்க லைக் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. ஸோ அந்த காலை உங்க அண்ணன் வந்து ஒப்பு கேட்டுட்டு பாட்டிக்கிட்ட ரொம்ப விசாரிச்சிருப்பான். பட் பாட்டி சொல்லியிருக்கவே மாட்டாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு. அதுக்காக வயசானவங்க கூட பார்க்காம அவங்கள போட்டு அடின்னு அடிச்சு கேட்டிருப்பாங்க. அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லல நீங்க எங்க இருக்கீங்கன்னு. அப்படியே இறந்து போயிருப்பாங்க பாவம். ஸோ இதுதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கால் ட்ராக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சு நீங்க உடஞ்சு போயிடுறீங்க. தற்கொலை பண்ணிக்கலாம்னு பல தடவை தோணும். ஆனா அவங்க அப்பா தற்கொலைலாம் பண்ணிக்கிட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கும் வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படிதான் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட உங்களுக்கு பொண்ணு பார்க்க விஷயமா கேட்குறாரு. அதுக்கு அவரு ஐயா என்னதான் இருந்தாலும் பாப்பா நம்ம ஆளுங்க இல்லாதவ கூட மாலை மாத்திர வர போயிருக்கு, அதுவே பெரிய தோஷம். அந்த தோஷத்தை கழிக்க 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அவளுக்கு கல்யாண பேச்செல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தோஷத்தை கழிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உங்க அண்ணன் விடுங்கப்பா, எப்படியோ கழுத 2 வருஷம் ரூம்குள்ளே தானே கிடக்க போகுது, அவன் மட்டும் நான் வெளியே விட போறோம், கிடக்கட்டும் அப்படின்னு சொல்ல உங்களை 2 வருஷமா ரூம்குள்ளே தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சுதான் உங்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு, நீங்க மதுரையில தான் இருக்கீங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தோஷம் கழிக்க கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கதான் நம்ம நாம்ஜியும் அம்மாவும் நாம்ஜியும் மதுரைக்கு வந்தவங்க கோவில் வந்திருப்பாங்க. அங்க அவங்கள பார்த்தவொடனே பிடிச்சு போய் பொண்ணு கேட்டிருப்பாங்க. கோயின்சிடென்ட்லி நீங்களும் நாம்ஜியும் ஒரே கேஸ்டிங்னால உங்க அப்பாவும் ஒருத்தவங்க இருப்பாரு. அப்படிதான் இந்த கல்யாணம் நடந்து இங்க நீங்க நாம்ஜன் கூட இவ்வளவு ஆனமா நடந்திருக்கும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்க ரொம்ப அழுகிறீங்க. நாம்ஜனுக்கு பேச வார்த்தைகளே இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காள் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்தா அவர் அழுதுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்குற நாம்ஜனுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நீங்க இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு
துரோகம் பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லைங்க. என் டே மாமாவை தவிர என்னால் யாருக்கும் அதிக காதல் கொடுக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தாங்க உங்கள் லைஃப் என் மூலியமாக இன்கம்ப்ளீட் ஆகிடக்கூடாதுன்னு இவ்வளவும் பண்ணேன். ஆனால் அந்த கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லி முடிக்கல. நாம்ஜுன் உங்களை அப்படின்னு நிமிர வச்சு இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு. இது நான் தப்பாக நினைக்கல பண்ணலை வயன். பட் டிவர்ஸ் ஆனாலும் நான் என்றைக்கும் உன் கூட ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன். உன்கிட்ட காதல் எதிர்பார்க்கல, நல்ல ஒரு நட்பை எதிர்பார்க்குறேன். உன் கூட ஒன்றா சேர்ந்து வாழ முடியலனாலும் கடைசி வரைக்கும் ஒரு நண்பனாக உன் கூட வந்துட்டே இருப்பேன், எல்லா கஷ்டத்துலேயும். அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி உங்களை அந்த ஹக்லேயே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீங்களும் அந்த ஹக்லேருந்து விலகணும்னு நினைக்கல, ஏன்னா உங்களுக்கு அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படுது. ஸோ அந்த ஹக்லேயே இருக்கீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் அத்தைக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வெளியில் டின்னர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஒன்றுமே இப்போ பேசாமல் அப்படி டேரெக்டாக ரூமுக்கு போய் நாம்ஜுன் உங்களை வயன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தூங்கு, நல்லபடியாக தூங்கு, சரியா? சரிங்க அப்படின்னு சொல்ல நாம்ஜுன் உங்கள் சோஃபாலே உட்காந்துட்டு அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்க நீங்கள் தூங்கி போயிடுறீங்க. அப்படி கொஞ்ச நேரத்தில் ஓய் குந்தானி, ஓய் குந்தானி, மாமா மாமா நீ சரி சரி இப்போ நீ கண்டிப்பாக பார்த்துட்டு தான் செய்வேன். என்னை பார்த்தா உங்ககிட்ட விளக்குறதுக்கோ இல்லை இந்த எமோஷ்னல் சென்டிமெண்ட்டுக்கோ எனக்கு இப்போ டைம் இல்லை. என்னடி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கியா? மாமா என்ன சொல்கிற மாமா? என்ன ஏய் நாம்ஜுனை ஏன்டி நீ திரும்ப லவ் பண்ண மாட்டேன்ற? மாமா எனக்கு ஓ மேலே தான் காதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதோ வயன்மா. மாமாவை ஏன்டி கஷ்டப்படுத்துகிற? நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது, என்னை நினச்சிட்டு உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நான் மாமா விரும்புவேனா? அவர் உன்னைய ரொம்ப விரும்புகிறாருடி, நானே சொல்கிறேன். என்னை விட 10 மடங்கு உன் மேலே காதல் வச்சுருக்காரு நாம்ஜுன். ஆனால் நீ அவரை புரிஞ்சுக்காம பிளாக் பண்ணுறது நியாயமா வயன்மா? சொல்லு. இல்லை மாமா என்னால் முடியும் வயன். இனிமேல் நீ என்னை மறந்துடுன்னு அவனை சொல்ல வரல. ஆனால் என் மேலே இருக்க காதல் புருஷங்கிற ஃபீலை விட்டுரு. அது இனிமேல் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நாம்ஜுனுக்கு தான் கொடுக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை விட 10 மடங்கு உன்னை காதலிச்சு உன்னை அவ்வளோ நல்லா பார்த்து பாரு. என்ன இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டது போதிலையும் அவனுக்கு? எந்த ஆம்பளையாவது தான் பொண்டாட்டி இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு இவ்வளோ அமைதியாக இருப்பானா? அதுலேயும் அவர் இப்போ வந்து கோபப்பட்டது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டோ இல்லை, ஜஸ்ட் நீ அவர்கிட்ட பொய் சொன்னதுக்காக. அதையும் தாண்டி அந்த பொய் ஓன் தலையில் வந்து விடிஞ்சிருச்சுங்கிற ஓ மேலே இருக்க அக்கறையில் அவ்வளோ கோவப்பட்டாண்டி அந்த மனுஷன். அப்படிப்பட்ட ஒருத்தனை விட உனக்கு சிறப்பாக ஒருத்தர் கிடச்சிருவானா? நானும் அவன் முன்னாடி நிற்க முடியாது வயன்மா. தயவு செஞ்சு சொல்கிறேன் மாமா, என்னைக்குனாலும் அவன் கூட தான் இருப்பேன். புருஷனாக இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு உறவு மூலயமா உங்ககிட்ட வந்து சேருவேன். அதை நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப. பட் அவனை விட்டுறாதடாமா. மாமா உனக்கு கண்டிப்பாக அவன் கிடைப்பான். நீ அவனை விட்டுறாத. நான், அம்மா, பாட்டி எல்லாரும் உன்னைய பார்த்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்போம். மாமா வரேன். மாமா போகாதீங்க. இல்லைடாம்மா எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். மாமா வேண்டாம், மாமா போகாதீங்க மாமா அப்படின்னு நீங்கள் பதறி போய் எந்திரிக்கிறீங்க. நாம்ஜுன் இப்போ வந்துட்டு வயன் ஆர் யூ ஆல்ரைட்? என்னாச்சு? இல்லை தண்ணி குடி அப்படி சொல்லி உங்களுக்கு தண்ணி கொடுத்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அவர் முகத்தை பார்க்குறீங்க பக்கத்தில். இவ்வளோ நாள் எப்படியோ தெரிஞ்ச மனுஷன் இப்போ வேறு மாதிரி தெரிகிறாரு. எஸ், உங்களோட மைண்ட் அண்ட் தாட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. ரியல் லைஃப்லேயுமே ஏஞ்சலான டயோங் உங்கள் கனவுல வந்து உங்கள் மனசை அப்படியே மாற்றிட்டு போயிருப்பார். ஸோ பட் இருந்தாலும் உங்கள் மனசை இன்னும் கீறிக்கிட்டு இருக்க ஒரு தாட் நீங்கள் பண்ண வேலையால் தான் இப்போ நாம்ஜுன் நந்தினி கூட ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இட்ஸ் அப்சல்யூட்லி உங்களால். ஏன்னா நீங்கள் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் கூட வாழ மாட்டேன், நான் போகிறேன்ட்டு. ஸோ அதுதான் உங்கள் மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி தூங்கிடுறீங்க. மறுநாள் காலையில் கடவுளே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதே இடத்துல தான் 5 மாதம் முன்னாடி உங்ககிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு அவர் கூட வாழணும்னு தோணுது. எல்லாத்தையும் மறந்து மாமாவே கிட்ட இப்படி சொன்னதுக்கப்புறம் நானும் ஏற்கனவே முன்னாடி அந்த தாட் அப்பப்போ என் மனசில் வரும். சரி இதெல்லாம் ஒரு பிரம்ம நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ மாமாவே இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது கனவு மாதிரி எனக்கு தெரியல, நீ தான் அவரை என்கிட்ட அனுப்பிச்சி வச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அவருக்கு இன்னொரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கே, அதுவும் என்னால் தான். அதுக்கு அவர் குத்தமே சொல்ல முடியாது. நான் தான் என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். ஆனால் நீ நினச்சா ஏதாவது பண்ணலாம் கடவுளே.
அப்படி இல்லை அதுதான் அவருக்கான வாழ்க்கை, அதில் தான் அவருக்கான சந்தோஷம் இருக்குன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ என்ன வழியை காட்டுறியோ அதுக்கே நான் தலையாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டே அப்படியே குங்குமத்தை எடுத்து உங்கள் வகுட்டில் வைக்கிறீங்க, தாலிலையும் வச்சுக்கிறீங்க. ஸோ அப்போ அப்படி தான் கிச்சன் சைடு வரீங்க. டேய் சொல்லு, இந்த பாரு, மறைக்காத, அம்மா அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. என்னடா கேட்கக்கூடாது? நேற்று நல்ல வேலை வயனை கூட்டிகிட்டு வரல, நான் மட்டும் கோயிலுக்கு போனேன். அங்கே என்னடா அந்த பொண்ணு கூட அப்படி நின்று பேசிகிட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டு கோவில் குளத்தில் உட்காந்து. இதுக்குள்ள நான் கூட சொல்ல வேற செஞ்சுருக்கேன், நான் அந்த கோயிலுக்கு தான் போகிறேன்ட்டு. எதுக்காகடா அங்கே போனேன் அந்த பொண்ணு கூட? அம்மா நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, வயனுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்ட்டு. இனிமேல் அவளை வச்சு நான் என்ன பண்ணுறது, அதான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல அவர் கன்னத்திலே பொழிச்சுன்னு ஒன்று விழுது. என்னடா பார்க்குற, நீ இப்படி சொன்னங்கிறதுக்காக நீ அடிச்சேன்னு பார்க்குறியா? டேய் நான் பெற்று வளர்த்தது எவனோ ஒருத்தன் இல்லை, வாயை திறந்தா உண்மையை தவிர வேறு எதுவுமே வராத ஹரிச்சந்திரன். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுற ஒரு மனுநீதி சோழனை. கலெக்டர் நாம்ஜூன்னா வாயிலேருந்து போய் வராதுன்ட்டு மக்களே நம்புறப்போ பெத்தவ என்கிட்ட போய் சொல்கிறியா? உண்மையை சொல்கிறா, எதுக்காக அப்படி பண்ண சொல்லு. கண்டிப்பாக நீ அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, நீ அப்படிப்பட்டவனும் கிடையாது. ஒரு பொண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியலைங்கிறதுனால அவளை உதவுற மாதிரி டைப் நீ கிடையாதுடா, சொல்லு அப்படின்னு கேட்க நாம்ஜூன் ப்ரோக்காகி அழுகுறாரு. அம்மா நான் என்னை ரொம்ப விரும்புகிறேம்மா, இதுக்காக தான் எல்லாம், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதும்மா. ஆனால் அப்படின்ட்டு வெட்டிங் நைட்டில் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு அவங்க அம்மாட்ட. உலகத்தோட பார்வைக்கு நான் தான் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு டிவோர்ஸ் கொடுத்தேன்ட்டு இருக்கோம். அவளும் எனக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது, லைக் நம்ம நாம்ஜூன் அப்படி தன்னந்தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்ட்டு. இப்போது நான் நந்தினி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டேன்னா அவள் நாளைக்கு புரிஞ்சுப்பா, லைக் இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை செட் ஆயிடுச்சு, இவரும் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காரு, சரி இவர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாருன்ட்டு. நந்தினியும் பல தடவை சொன்னாமா, இப்படிலாம் உன்னை நீயே காயப்படுத்திக்காதரான்னு. பாவம் அவனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் என் வயன் சந்தோஷமாக இருக்கணும், அவள் எனக்கு கிடைக்கலனாலும் அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா இது வயன் கிட்ட, டே இவ்வளோ பெரிய தியாகியடா நீ, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு அங்கே ஒரு இதயத்தை உருக்கி எடுக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவில் போயிட்டுருக்கா. இதை கேட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரோஸ் ஆயிடுறீங்க. ஸோ பிறவி பலனை அடைஞ்சாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல். அப்படி டேரெக்டாக ரூம் பக்கம் தான் ஓடுறீங்க, கதவை சாத்திட்டு விம்மி விம்மி அழுகுறீங்க. நாம்ஜூன் உங்களுக்காக பண்ண தியாகங்களை நினச்சி அப்படி உங்கள் மனசு பூக்குது. இப்போ உங்கள் மனசில் போகும் அவன் அறிந்திட மாட்டான், சொட்டு நீரும் சொட்டு சோறும் காதலை கை நகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவன் சேமிப்பான். ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி ஓ உணரவில்லை இன்னொரு பாதி. மருதாணி மருதாணி நடிப்போடி தீபாடி ஆகாயம் மண் மீது சாயாது. நிஜமான காதல் தான் நிலையான பாடல் தான், அதன் ஓசை என்னாலும் ஓயாது. இப்போ ரூமை விட்டு வெளியில் வரீங்க, ஒரு புது மனுஷியா. என்ன இருந்தாலும் அவர் எனக்கு தான், இருந்த ஒரு தடங்கள் விலகிருச்சு. செத்தாலும் அவர் என்னோட புருஷன், இனிமேல் நான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு உங்கள் தாலி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறீங்க. இப்போ அப்படி தான் ஒரு 20 days போகுது. ஆக்சுவலாக அப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 month இருந்தது. ஸோ இப்போது இன்னும் 20 days கழிஞ்சு இப்போ 10 days தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்கள் காலேஜில் ஒரு ஃபெஸ்டிவல், ஸோ அதுக்கு நாம்ஜூனை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, அப்போது ஃபெஸ்டிவலில் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்போ டக்குன்னு போய் மேடையில் ஏறுறீங்க உங்கள் அழகான பாவாடை தாவணியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு.
அப்போ நாம்ஜூனை ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அங்கே நாம்ஜூன் நான் அவங்க அம்மா உங்கள் அத்தை எல்லோரும் இருக்காங்க. ஸோ நாம்ஜூனை ஒரு அழகான பார்வையை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டே இப்படி பாடுறீங்க. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய், நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் நீழுதே வாழும் காலமே, வரும் நாட்களே தரும் போக்களே தோன்றுதே காதல் காதல் வாசமே, இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே உன் உழறலும் எனக்கு இசை, உன்னை காணும் வரையில் எந்தன் வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணால் நீயும் அதிலே வரைந்து சென்றாய் நல்ல ஓவியம், உருவாக்கினாய் ஒரு காலையை, ஆதலால் நீ என் வாழ்வின் மோட்சமே. அப்படி பாடி முடிச்ச கையோட மைக் அங்கே வச்சு வேகமாக ஓடி வரீங்க. வந்து அவரை இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு, ரொம்ப பேச விரும்பலை, ஆனால் வாழப்போகிற மீதி வாழ்க்கையை உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி உங்கள் அணைப்பில் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அனுமதி கிடைக்குமா அப்படின்னு உருகி பேசுகிறீங்க. நாம்ஜூனுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், மனுஷன் இதுக்காக தான் தவமே கிடந்திருப்பார், கண்டிப்பாடி அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட் டைம் கோபமாக இல்லாமல் மற்ற நேரத்தில் அவங்கள டீ போட்டு பேசுகிறாரு உரிமையோட. அப்படியே அவங்கள தூக்கி சுற்றுறாரு மனுஷன், அவ்வளோ சந்தோஷம், குழந்த மாதிரி. அவங்க அம்மாவுக்கு அதுக்கு மேலே கண்ணீர் தாரையாக ஊற்றுது. லைக் எப்படி சொல்கிறது, அவங்க அந்த மேட்ரு தெரிஞ்சதுக்கப்புறமே அவங்ககிட்ட நார்மலாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இருந்தாங்களோ தங்கம் செல்லம் அம்மாடி வாடி போடி சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் அவங்ககிட்ட அப்போவும் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தங்கமான ஒரு குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி தான் அழகான காதல் கதை அங்கேயே தொடங்கியிருக்கும். அந்த டிவோர்ஸ் பேப்பர் உங்கள் பேக்கில் இருக்கும், அதில் எடுத்து அந்த ஃபெஸ்டிவல்லலாம் விளக்கேற்றுவாங்கல்ல, அந்த விளக்கில் போட்டு எரிக்கிறீங்க. ஸோ அங்கே அந்த அக்னி சாட்சியாக உங்களோட உறவு புதியதோ ஒரு உறவாக தொடங்குது. ஸோ இப்போ ஒரு 2 months கழிச்சு நியூஸ் பார்க்குறவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா வணக்கம், 2 வருடங்களுக்கு முன்பு திருச்சி ரெஜிஸ்டர் ஆஃபீஸின் முன் நடந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட டயோங் அண்ட் அவரது தாயாருமாகிய சாரதா தேவியின் வழக்கு தற்பொழுது நாம்ஜூன் கலெக்டர் அவர்களால் எடுத்து நடத்தப்பட்டது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர் இதை 2 மாதங்களாக சிபிஐயின் உதவியோடு இரகசியமாக நடத்தி வந்துள்ளார். இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ வரதராஜன் மற்றும் அவரது மகன்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கும்படி கலெக்டர் நாம்ஜூன் உத்தரவிட்டுள்ளார். செய்திகள் வாசிப்பது உங்கள் தாரா. அப்படின்னு அந்த நியூஸ் முடியுது. உங்களுக்கு இன்னும் புரியாத சந்தோஷம். ஆமாம், அந்த மனுஷன் டேங்கோட சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த கேஸெல்லாம் எடுத்து நடத்தியிருப்பார். சர்ப்ரைசிங்காக இருக்கணும் உங்களுக்கு. நடத்தி இப்போ டேயோட சாவுக்கு, உங்கள் பாட்டி சாவுக்கு, அவங்க அம்மா சாவுக்குன்னு எல்லாருக்கும் நியாயம் கிடச்சிருக்கும். தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதை ஒரு சிரிப்போடு பார்த்துட்டு அப்போ அவர் வீட்டுக்கு வராரு. அவரை வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஹக்லே அப்படி அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 years கழிச்சு காட்டுறோம். இந்த இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க அண்ட் உங்களுக்கும் நாம்ஜூனுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை. பேர் என்ன தெரியுமா? டயோங். நீங்கள் தான் வச்சிங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அந்த பேரை அவருக்கு வச்சே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சது நாம்ஜூன். ஏன்னா உங்களோட காதலுக்கும் அவர் உங்களுக்காக பண்ண தியாகத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அழகான குடும்பத்தில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அன்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு அளவுக்கு மீறி கிடைக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி டேயோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருக்கீங்க. அப்படி கெஸ்ட்லாம் போனதுக்கப்புறமா நாம்ஜூன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வராரு. நாம்ஜூன் அவங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை கிஃப்ட் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு எதுக்கு இந்த கிஃப்ட்டு? பிரித்து பாரு. என்னங்க பிரித்து பாருடி அப்படி சொல்ல நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. அது ஒரு ஜுவல்லரி பாக்ஸ்.
எங்கே எனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி தான். பட் கோல்டு, டைமண்ட் இதெல்லாம் விட உங்கள் மனசு ஒருவேளை பிளாட்டினமாக இருக்குமோ, ஐயோ இந்த மனுஷன் இவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படி சொல்லிகிட்டே திறந்து பார்க்குறீங்க. ஆமாங்க, அது கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம், ரூபி, எம்ராய்டை விட காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ப்ரைஸ்லெஸ்ஸான ஒன்று. வேறு எதுவும் இல்லை. அது நாம்ஜூன் மாதிரியே நீங்களும் ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கான கோச்சிங் சென்டரோட அப்ளிகேஷன் தான் அது, ஹைதராபாத்தில். உங்களுக்காக நாம்ஜூன் அப்ளை பண்ணிட்டுப்பார், தன் போல் தன் மனைவியும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ உன் கண்களில் நீர் ஒடிஞ்சு ஓடுது. என்னடி பார்க்குற? குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த பீரியடில் தான் ஒரு தாயோட அரவணைப்பு அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு மேலே என் பேரப்பிள்ளைய 24/7 டியூட்டியில் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு உங்கள் அத்தை சொல்ல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அழாதடி, நீ அழுததெல்லாம் போதும். இப்போ உனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்க போகுது. புருஷன் பொண்டாட்டியா நம்ம 2 பேரும் கை கோர்த்துட்டு வாழ்க்கையில் மட்டும் இல்லை நம்மளோட ப்ரொஃபஷன்லேயே நடக்க போகிறோம். என்ன நீ ரெடி தானே அப்படின்னு சொல்ல நீங்கள் தலையை ஆட்டுறீங்க. ஸோ இப்போ 2 வீக்ஸ் கழித்து காட்டுறோம். ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இருக்கீங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது நீங்கள் போகிறீங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்ருக்காங்க. இப்போ நாம்ஜூன் நீங்களும் பார்த்துக்கிறீங்க. அன்பு, பாசம், இதை நான் திரும்ப சொல்கிறேன், பட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்பு, பாசம், சுதந்திரம், உங்களுக்கான வாழ்க்கை, இதெல்லாம் கிடைக்காமலே நம்ம வாழ்க்கை அல்லோலப்பட்டு போயிடுமோன்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் ஒரு தடவை ஒரு தேவதை கிட்டே போனீங்க. ஆனால் அந்த தேவதை உங்களுக்கு கொடுத்து வைக்கல. பட் 2வது தடவை தேவதைகளோட தலைவரே உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற சந்தோஷம் அண்ட் நம்ம கனவுகளை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோங்கிற பெருமை, இவங்களோட நம்பிக்கையெல்லாம் நம்ம காப்பாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற லட்சியத்தோடு நீங்கள் நம்ம மனைவிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம். நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சவ நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூட போய் இருக்க போகிறா. நம்மளோட லட்சியம் தான் அது நிறைவேறிச்சு. இப்போ அவளோட லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையில் இருக்கோம். அந்த கடமையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கிற நாம்ஜூன் உங்கள் 2 பேரோட ஐ கான்டாக்ட் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி ஒரு லட்சியத்தோடு இருக்க உங்களை அங்கே பத்திரமா கொண்டு போய் சேர்த்து திரும்ப ஒரு கலெக்டராக இந்த மண்ணுக்கு கொண்டு வரணுங்கிற லட்சியத்தோட ட்ரெயினும் கிளம்புது. இதோட இந்த டியூஷாட் இங்கே முடியுது. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பல சோகங்கள் நடந்திருக்கலாம், அதெல்லாம் கடந்து போங்க. எதுக்காகவும் உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்காதீங்க. வயனை வந்து டாமினேட் பண்ண மாதிரி உங்களை யாராவது டாமினேட் பண்ணாங்கன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போங்க. ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறேன், பறவைகள் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பறக்கிறது நிறுத்துறதில்ல, காற்று ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தென்னை மரம் சரிஞ்சு விழுறதில்ல. அதே மாதிரி தான் உங்களை யாரும் நேசிக்கலை, உங்கள் கூட யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் இதை பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னென்னா, நம்மளை ஏனோ தானோன்ட்டு ஜால்ரா தட்டுற பேர் 1000 பேர் கூட இருந்தாலும் அதை விட உண்மையான அன்பு வச்சுருக்க 10 பேர் நம்ம கூட இருக்கிறது போதும். அந்த சந்தோஷத்தில் நல்லபடியாக வாழுங்க. ஸோ நான் ரயாக்காக இந்த கதையை ரொம்ப ரசித்து எழுதினேன். எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான பர்சன் அவள் பேசுகிறது எனக்கு கூட பிறக்காத ஒரு அக்கா மாதிரி. எனக்கு அவ்வளோ நல்லா பேசுவாள், அவ்வளோ நல்லா ஸ்டோரிஸ்க்கு ரிவ்யூ சொல்லுவாள். என் ஸ்டோரி நிறைய அவளுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ்க்கா அண்ட் பிலேட்டட் விஷஸ்க்கா. லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் இன்ஸ்டா வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபன் பண்ணலாம். தென் நம்ம கண்ணம்மா என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்தா உன்னை நான் ரிக்ரெட் பண்ண வைக்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பேச முடியலடி, அழுக வருது. ஓகே, தென் ஆல் கரடிப்பயலோட பயாசஸ் எல்லாருக்கும் பெரிய மன்னிச்சு. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து சேட் எண்டிங் கொடுத்துட்டேன். பட் அவன் கேரக்டர் தான் இந்த கதைக்கே வந்து உயிர் மாதிரின்னு சொல்லுவேன். அதனால் அது உங்களுக்கு ஸோ நோ ஆஃபென்ஸ், இதை ஒரு கதையாக பாருங்கள். தயவு செஞ்சு ஹேட் கமெண்ட்லாம் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப சென்சிட்டிவ், அழுதுருவேன். ஓகேவா? ஸோ இதில் சுத்தமாக ஹாட் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ ஹாட் ஸ்டாண்ட் ரசிகர்களே நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் நானே வெக்கமில்லாமல் நிறைய தடவை கேட்டிருக்கேன் எனக்கு ஹாட் ஸ்டாண்ட் வேணும்ன்ட்டு என் அக்கா மார்கள்கிட்ட. பட் எனக்கு பண்ணும்போது சங்கோஜமாக இருந்துச்சு. சும்மா ட்ரை பண்ணுங்க. பட் இப்படி கொண்டு போயிட்டேன். ஸோ இதையும் தாண்டி நிறைய நண்பிகள், தியா அக்கா, அவகிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு பேசினேன். அவளை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போவேன். பட் நான் என்னோடய சேனலில் கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி பேசுவேன். தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கியூட்டி மாப்பிள்ள, அப்புறம் நம்ம கண்ணம்மா, தென் வந்து லியா, தென் நைலா, டஸ்கி ரோஸ், அதுக்கப்புறமா சிஎஸ் ஃபிக்ஸ் அக்கா, தென் பொராஹே ஃபிக்ஸ் அந்த அக்கா, தென் ஆர்மி எஃப்எஃப் அக்கா, மியா மச்சான், இதுக்கப்புறமா வந்துட்டு அம்மு, நுஹா, ஷெரீன் அக்கா,
ஆஷாக்கா, அப்புறமா வந்துட்டு என்னோட குயில் மச்சான் அதான் மார்வின், பெரி பெரி ஸ்ட்ராபெரி உங்களுக்கு தெரியும்ல அவா. ஸோ தென் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்குமே நான் பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்னோட பெஸ்டீஸ். என்னை அவ்வளோ ஊக்குவிச்சாங்க. எல்லாத்துலேயுமே வந்து கவிதை எழுதுறதாகட்டும், ஸ்டோரீஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க ரிவ்யூஸ் தான் எனக்கு வந்து மூலதனமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பேசியாச்சு. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் நடுவில் ஒரு சித்ரா தேவி பிரியா எட்டி பார்த்துருப்பா, அதுவும் நான் தான். சாங்ஸ் பிடிச்சாலும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு தடவை டைம் இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சி போட்டு தான் இவ்வளோ இதையும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோன்னு சொல்கிறத அவள் தான் பாவம் என்னை ரொம்ப சலிச்சுக்கிட்டா. ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தேன் அவளை, கண்ணம்மாவை. ஸோ கண்ணம்மா, உனக்கு அகைன் அகைன் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ டி. தேங்க்ஸ்ன்னு சொல்லி நான் உன்னை மூணாவது மனுஷி ஆக்க விரும்பலை, பட் லவ் யூ லாட்ஸ். ஸோ இத்தனை பேர் சொன்ன நண்பிகள் அண்ட் சகோதரிகள், இன்னும் பெயர் தெரியாமல் என்னை ரசிச்சிட்ருக்க என்னோட அன்பு நண்பிகளுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் இந்த ஒரு சின்ன சாங் டெடிகேட் பண்ணுறேன். தோழியின் தோள்களும் அன்னை மடி, அவள் தூரத்தில் கோர்த்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளதடி, இங்கு நட்புதான் மிகுந்தது 10 படி. உன் நட்பை நானும் பெற்றேன், அதனாலே யாவும் கற்றேன். மேலே மேலே சென்றேன், வான்மேகம் போலே நின்றேன். எல்லாமே பொய்யென, நீ மட்டும் மெய்யென, எண்ணச்சம் யாவையும் கொன்றாயே. சண்டைகள் போடவும் பின் வந்து கூடவும் 1000 காரணம் தந்தாயே. செவ்வானம் நானே, நீ அவந்திகையே, எந்த நண்பியே நண்பியே, என்னை இழுக்கும் இன்பியே,